ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடு எக் கிரேவி பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் நான் வீட்டிலே செஞ்சு பார்த்தேன். ஒரு பேனில் நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று சேர்த்து அதை நம்ம தாளிச்சிக்கிறோம். இதில் இப்போ 2 நல்ல பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து இதையும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்ருங்க. இதில் நான் 3 தக்காளியை கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தக்காளிலாம் அழிஞ்சு வரணும் நல்லா அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம், பச்சை வாசனையும் போயின்னு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கிட்டுலாம். நல்லா வதங்கினோடனே இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பெரிய ஸ்பூனில் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரேவியாக குழம்பா எப்படி வேணுமோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இன்னொரு சின்ன குண்டலாக ஒரு சட்டியை வச்சுட்டு, தாளிக்கிற சட்டி வச்சுக்கிட்டா இன்னும் வசதியாக இருக்கும். அதில் நம்ம எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை உங்களுக்கு எத்தனை எக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கிட்ட போகிறோம். அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர், மிளகாய் தூள்லாம் சேர்த்து எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டுடலாம். வெந்தவுடனே திருப்பி போட்டு நம்ம எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். இப்போ எக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம எக்கெல்லாம் சேர்த்துடலாம். எக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம்னா எக்கில் நல்லா மசாலாலாம் ஏறிடும். நல்லா எக்கு மேலெலாம் கிரேவி அள்ளி வச்சு நல்லா உப்பு உரப்பெல்லாம் அதில் ஏறுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, பசங்களுக்கெலாம் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே எக்கோடு சேர்த்து ரைஸ் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், மல்லி இலை தூவி கிரேவியை இறக்கிட வேண்டியது தான். இப்போ எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான ரைஸில் போட்டு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.